அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். இப்போ கதையை நீங்கள் யோசிங்க. கமல் சார் கேரக்டர் வந்து ஆல்ரெடி ஒரு கண்ணு முன்னாடி அந்த லவர் இறந்துட்டா. ஹீ டசன்ட் வாண்ட் டு லிவ். பட் ஸ்ரீவித்யா கேரக்டர் வந்து செகண்டிங்ஸ் இருக்கடா லைஃப்பில், டேக் இட் அப் சொல்லி உள்ள ஹீ வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தேட். ஸோ அவர் கொரியோகிராஃபருக்காக அந்த வேலைக்கு கூப்பிடுறாங்க. அங்கே வந்து எல்லோரும் அவர் பழைய இது மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதில் 1 2 3 சொன்னால் அவருக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த ஜம்ப் பண்ணது உடனே டிஸ்டர்ப் ஆகி நிறுத்திடுவார். அப்போது என்னால் முடியாது இல்லை அப்படி பண்ணாதே சொல்லி ஸ்ரீவித்யா பெப்டாக் கொடுத்து தென் அப்படியே ஒரு பைக் எடுத்துட்டு அந்த டெத் பிளேஸ்க்கு போவாருங்க. போய் எங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தா ரேவதி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும். இம்பார்ட்டன்ட் இஸ் அவரோட கேரக்டர் ரொம்ப ட்ரமாட்டிக்காக வாட் இஸ் கான் த்ரூ. வில் ஹி ஃபால் இன் லவ்? ஹி வில் நாட் ஃபால் இன் லவ். அது தெரியும் நமக்கு. இட் ஒன்ட் பி ஈஸி. வேறஸ் ஒரு ரேவதி ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க இதுக்கு படத்தில் வரும்போது தட் வில் பி லவ் ஸ்டோரி, லவ் சாங்ஸ் வரும், எல்லாம் வரும். ஆனால் எப்படி கொண்டு வருது? ஜஸ்ட் இமேஜின் அ சீக்வன்ஸ். ஒருத்தன் வந்து கண்ணு முன்னாடி இறந்துட்டா, ஹவு வில் யூ நவ் ஸ்டார்ட் ஃபாலிங் இன் லவ்? இம்பாசிபிள். ஸோ என்ன மாதிரி சீன்ஸ் பண்ணுறது, எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரது, க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே சேலஞ்சாக இருந்தது. ஆனால் அங்கே தான் கேபி சாரோட ஜீனியஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் என்ன, ரேவதி கேரக்டரும் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கா, அதே வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட சூசைட் பண்ண வந்திருக்காங்க கதை. அவளும் சூசைட் பண்ண, எதுக்கு சூசைட் பண்ண வரா? கதை ஒரிஜினலாக அங்கே ஷூட் பண்ணுற அன்னைக்கு ஷீ இஸ் ஆல்சோ இன் லவ் வித் சம்படி, ஹீ சீட்டட் ஹர். ஸோ அவள் வந்து இப்போ சூசைட் பண்ண வந்திருக்கான் லவ் சீட்டிங் ஆனதுனால. அப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணிட்டான். ஃப்யூச்சர் என்ன வரும் அவளோட? ஒருத்தர் லவ்வில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, லவ்வே பண்ண மாட்டான். கமல் சார் கேரக்டர் அப்படியே ரேவதி கேரக்டர் வந்துட்டு அந்த கதை எப்படி ட்ராவல் ஆகும்? நாட் பாசிபிள். ஸோ சீக்வன்சஸ் வரது கஷ்டம். எடுத்துட்டோம், ஷூட் பண்ணிட்டோம். அந்த சீன்ஸுக்கு வந்து அப்படியே கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொண்டு வந்துட்டார். டயலாக் டப்பிங்கில் மாற்றணும். அன்றைக்கி இந்த மாதிரி அவள் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால சொல்லி கதை கொண்டு வந்தார். இப்போ இங்கேருந்து வரும்போது அந்த சீரை கூட இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருப்பார் கமல் சார். அங்கே பார்த்து அந்த அவரோட அந்த கல்லறையில் போய் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகும்போது இந்த பொண்ணை பார்ப்பா. ஷீ இஸ் அபவுட் டு கமிட் சூசைட் சொன்னோன்னா தூரத்துலேருந்து ஒரு கல்லை தள்ளி போடுவார். அந்த பயத்தில் வந்துடுவா. இப்போ சொல்லுவார், என்ன சூசைட் பண்ண போகிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ இப்போ போயிட்டா நான் பண்ண மாட்டேன், என்ன நம்பிக்கை உனக்கு? சூசைட் வந்து அந்த மூமெண்ட்டு தான், அதுக்கப்புறம் வராது சொல்லிட்டு போயிடுவார். கேரக்டர் வித்தியாசமாக பண்ணுறதுக்காக அவள் வந்து ஆன்னு கத்துவா. இவர் தோடி திரும்பி வருவார், இவர் சிரிப்பா. தட் இஸ் ஷீ இஸ் ஒரு சின்ன ஒரு குவிக் இருக்குது அந்த கேரக்டர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணார். இப்போது இவர் திருப்பி வந்துடுவார். இவருக்கு வந்து லைஃப்பில் டான்ஸு இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை மறுபடியும் மீட்டிங் கொண்டு வரதுக்கு சீன்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நார்மலாக வர முடியாது ரெண்டு பேருக்குள்ளே சொல்லிட்டு ஒரு வெக்யூலர் சீன்ஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம ஒரு பிடிஐங்கிற மாதிரி ஒரு ஷாப் வேர் ஆல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே பை சான்ஸ் மீட் பண்ணுவாங்க. இவளுக்கு அவர் மேலே சின்ன இன்ட்ரெஸ்ட்னு க்ரியேட் பண்ணிட்டார் அந்த ஃபஸ்ட் ஷாட்லேயே. ஆனால் அவர் கிட்ட போகும்போது அவர் தேங்க்யூ அப்படி கிளம்பிவிடுவார், பேசக்கூட மாட்டார். நெக்ஸ்ட்டு இவள் ஏதோ ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான், அவரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். உடனே இவள் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்துடுவா. இவர் கோவத்தில் ஃபோட்டோ எடுத்து ஃபிலிம் எடுத்து மூஞ்சி தூக்கிடுவார். கிட்டே வராது, லவ்கிற தாட்டே இல்லை அவருக்குறது கிளியர் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு அந்த டான்ஸிங் ஸ்கூலுக்கே வந்துடுவாள். அங்கே வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் சொல்லுவாள். இவருக்கு தெரியும் என்ன ஸ்டாக்கிங் பண்ணுறா இதுக்கு தான் சொல்லிவிட்டு வேணும்னே அவளை ஒரு சீப்பாக ஒரு சீட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டெப் ஆடின்ட்டு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ நைட்டெல்லாம் ஆடின்னு இருப்பா. அப்போ ஆனால் அவருக்கு சிம்பத்தியே இல்லை. ஆனே ஓகே. நெக்ஸ்ட் டே மறுபடியும் வந்து ஆடும்போது இரிட்டேட் ஆகி அவளுக்கு ஒரு ஸ்டெப் நல்லா ஆடின்னு இருப்பான். ஆனாலும் காலை பிடிச்சி இழுத்து அவளை டார்ச்சர் பண்ண ஆட ஆரம்பிக்கும் போது ஆனாலும் சிம்பத்தியே கிடையாது அவருக்கு. அடுத்து இன்னொரு சீனில் அவள் ப்ரொஃபஸர் இல்லை சொல்லிவிட்டு அவர் இமிட்டேட் பண்ண அக்னி மன்னன் அந்த ஆள் சொல்லி ரொம்ப அப்படியே கேவலமாக இரிட்டேட் ஆகி அவனோட இமிட்டேஷன்லாம் பண்ணுறத ஸ்ரீவித்யா கேரக்டர் பார்த்துருவாள். கூப்பிட்டுட்டு நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ டான்ஸ் கற்றுக்க வரல, ஐ திங்க் யூ ட்ரைங் டு இவரை ஸ்டாக் பண்ண வர, உனக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு ஏதோ சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் நிஜமாக டான்ஸ்க்கு வந்தேன். அப்போ ப்ரூவ் இட்பா. என்ன ப்ரூவ் சொல்லலை, யூ ஹேவ் டு ப்ரூவ் இட் சொன்ன உடனே அவள் ஆட ஆரம்பிக்கணும். அவள் ஆட ஆரம்பிப்பா ஒரு சாங்கு ஒரு மொட்டை மாடியில் 16 hours ஆடுவா. அவள் டே நைட் ஆடுவாள்.
அந்த ஆடுறத வந்து ஒரு சிம்ஃபனி மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி பண்ணியிருப்பார். இது 16 hours அதே இடத்துல ஆடுறது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக வரும்? ஸோ நாங்கள் பாலச்சந்தர் சார் அவர் ஸ்டைலுக்கு போயிட்டார். ஒரு இடத்துல தட் இஸ் நான் குற்றாலம் ஷூட்டிங் இருக்கும், அங்கே 4 ஷாட் எடுத்துடுவார். அங்கே ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு 4 ஷாட்டு எடுத்துகிட்டே இருக்கணும், டே நைட். அது மைண்ட் ட்ராவல் ஹியூஜ். ஸ்ரீவித்யா கேரக்டர் பார்க்குறா, என்னடா பைத்தியம் இது ஆடிட்டு இருக்கு. அப்போ என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னா 16 hours ஆடிட்டு இருக்கேன்னா ஷீ செல்ஸ் தட் ஐ ஹாவ் தட் அர்ஜ் டு டான்ஸ், ஐ எம் சீரியஸ் அபவுட் இட். சொன்னது தான் ஒரு பிடிவாத பொண்ணு, பட் அந்த பொண்ணு ஹேஸ் சம் கேரக்டர். என்ன ருத்ர தாண்டவமா எவ்வளவு நேரமா ஆடிட்டு இருக்க? அதாவது தொடர்ந்து 16 மணி நேரமா ஆடிட்டே இருந்திருக்க. இது வந்து அவருக்கு தெரிய வரும், கமல் சாருக்கும். நெக்ஸ்ட்டு அவளை ஒரு ஷோக்கு 2 பேர் ஆடணும், ஒரு ஹேண்டிகேப் சில்ட்ரனுக்காக. சொல்லி அந்த காலகாலமாக சாங்க்கு இவளை கூப்பிடுவார், 2 பேரும் ஆடுவாங்க. அந்த ஆடுற சீனில் தான் he can realizes that girl is talented. இது என்ன ஆகிடும்னா, இவருக்கு அவர் டான்ஸ் மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆவார். அவர் லவ் கிடையாது, பட் சின்ன காம் டவுன். அந்த சாங்கை பற்றி ஒரு சின்ன மேட்ரு சொல்லணும், ட்ரிவியா. அந்த இங்கே தான் கமல் சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்அப் போட்டார்ல, என்னோட இது செகண்ட் க்ளோஸ்அப் போடுவார். இப்போ என்னென்னா, அந்த சாங் வந்து ரகு மாஸ்டர் தான் எடுத்தார். அவருக்கு அசிஸ்டன்ட்ஸு கலா மாஸ்டர் வந்து அப்போ தான் வந்த புதுசு. அந்த போன பரதநாட்டியம் சாங் இருக்கு, அது ஆக்சுவலாக ரகு மாஸ்டர் ஃபுல் பிஸி, கலா மாஸ்டர்கிட்ட ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிவிட்டு நீ எடுமா சொல்லிட்டாரு. பாலச்சந்தர் சார், என்ன ஸ்கூல் கேர்ள் இவெல்லாம் ஆடுவாளா? இப்போ ஆடுவா சார், நான் ஃபுல்லாக டான்ஸ் ஆடி காட்டுனா நீ கலா இல்லை பிரமாதமாக ஆடுறா சொல்லிவிட்டு, நீ வாண்டாண்டா ரகு இவ்வளோ வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்து ஃபுல் அவள் தான், ஃபுல் கலா மாஸ்டர் தான். எப்போ பாரு எல்லா இடத்துலையும் குற்றால ஷூட்டிங்கில் ஆட வேண்டியது திடீர்னு. பட் ஷி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். ஒரு ரகு மாஸ்டரோட அந்த ஸ்கூலில் ஒரு டேலண்ட் பொண்ணு, ஷி டிட் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். பாட்டு இப்போ அதே மாதிரி இந்த சாங் வருது, காலகாலமாக வாழும். ஒரு ஷாட் வந்து அது நீங்கள்லாம் பார்த்தா அது இப்போ தெரியாது, அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அது லைவ் டிசால்வ் சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு மூமெண்ட் டு மூமெண்ட் போயிட்டே இருக்கும், சிங்கிள் ஷாட் மாதிரி தெரியும். அதுலேருந்து ஒன்லி திங் வில் கேமராவில் டிசால்வ் ஆகும். அப்போ மிச்சல் கேமரான்னு இருக்கும். அப்போ அது நான் 60s மிச்சல் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 70s 80s அது ஸ்டோலி, பட் சில இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஹியூஜ் கேமரா அது, அதில் லைவ் டிசால்வ் பண்ணலாம். ஸோ ரகு மாஸ்டர் வந்து எனக்கு மியூசிக் சென்ஸ் இருக்குது சுரேஷ். அந்த லைவ் டிசால்வ் வந்து ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணணும், அதில் ஒரு அபர்ச்சர் இருக்கும், ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், கரெக்ட் டைமிங்கில் க்ளோஸ் பண்ணணும், அண்ட் யூ டு ரன் த ஹோல் கேமரா. அந்த ஃபுல் சீன் தப்பு பண்ணிட்டேன்னா நான் அந்த பண்ணின டான்ஸ் மறுபடியும் ஷூட் பண்ணணும், அண்ட் ரொம்ப டஃப் அது. ஸோ கேமராமேன் ஹேஸ் டு பி கரெக்ட், என்னோட டிசால்வ் கரெக்டாக இருக்கணும், டான்ஸஸ் கரெக்டாக இருக்கணும். 3 டேக்ஸ் எடுத்தாங்க சைமில்டேனியஸாகவே. ஒன்று மிஸ் ஆச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அந்த ஃபுல் பொறுப்பு எனக்கு. நான் பாட்டுக்கு அந்த ட்ராலி மேல் நிற்கணும், அந்த டிசால்வ் பண்ணணும், பர்ஃபெக்டாக டைமிங்கோடு நான் பண்ணிட்டேன். அப்புறம் ரஷ்ஷாக பார்த்துட்டு தான் கமல் சார் வந்து குட் ஒர்க்னாரு. இதுதான் செகண்ட் டைம் அவர் மேலே க்ளோஸ்அப் போட்டது. ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்டை கூட ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் டு டூ இட். அந்த பாட்டு எடுத்தோம், பாட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை அப்ரிஷியேட் தேங்க்யூ சொல்ல மாட்டார் கமல் சார் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு சரஸ்வதி பூஜைன்னு ஒரு வீட்டில் அவளோட ஹாலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், பெரிய கோலம் ஒன்று போட்டிருப்பாங்க சரஸ்வதியோட. ஒருவர் பார்ப்பார், எவ்வளோ 2 hours ஆச்சா? இல்லைங்க 10 hours ஆச்சும். ஓ வெரி குட் வெரி குட், பரவாயில்ல, நல்ல டான்ஸ் ஆடினேன், தேங்க்யூ. சும்மா ஏதோ இது மாதிரி சொல்லுவார். ஒரு பாராட்டே வந்து ரிலக்டண்ட்டாக சொல்லும்போது அந்த பொண்ணு ஏன் கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறது, நான் ஐ லவ் யூ சொல்லிடுவேனா, புசுக்குன்னு ஏறுவார், அவர் திட்டுவார். ஆனால் ஃபஸ்ட் டைம் ரிவர்ஸ் அடிச்சிருவா. ரொம்ப நீங்கள் பெரியது எல்லாத்துக்கும் புசுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு கேர்ள் வந்து அவரோட கரெக்டாக அவர் பண்ணுற தப்பை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவான் அந்த கேரக்டர். அப்படியே ஜர்க் ஆகின அவருங்க, மை காட் திஸ் கேர்ள் இஸ் குட். ஸோ ஸ்லோலி அவர் வந்து சாஃபன் ஆகிட்டு வர்றார் அந்த பொண்ணு மேலே. 1 by 1 டான்ஸு, கேரக்டர், அதோட அப்படியே அப்ரிஷியேட் பண்ணார் ஸ்ரீவித்யாட்ட போய். திஸ் கேர்ள் ஹேஸ் கட்ஸ், ஹேஸ் டேலண்ட். அந்த டேலண்ட் எல்லாம் போய் அப்படியே ஒரு நாள் ஒரு பியானோவில் உட்காந்து ஏதோ வாசிக்கும் போது மைண்டில் இவர் டான்ஸ் ஆடும்போது அந்த பொண்ணு வந்துட்டே இருப்பாள், டிஸ்டர்ப் ஆகிடுவார். தென் ஹி ரியலைசஸ் தட் ஐ ஹவ் ஃபாலன் இன் லவ் அகெயின். இந்த சீக்வன்ஸ் கொண்டு வரும்போது ஐ ஹவ் ஃபாலன் இன் லவ்ங்கிறது நார்மலாக ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. அவரோட டிஸ்டர்பன்ஸ், நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய ட்ராவல், அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி இறந்துருக்கா, அந்த சீன்லேருந்து அவர் வந்து இன்னொரு கேர்ள் ஐ லவ் யூ சொல்கிறது எப்படி முடிய வரல.
ஸோ நார்மலாக பண்ணக்கூட வி ஷுட் டூ இட் மியூசிக்கலின்னு பாலச்சந்தர் சார் ஐடியா கொடுத்தாரு. இளையராஜாட்ட வந்து சார் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு பேலே மாதிரி கொண்டு வந்து அப்படியே அதில் அன்னைக்கு கம்போசிங் ரெக்கார்டிங் தேட்டரில் யாரெல்லாம் உட்காந்துருப்பாங்கன்னா ஒரு சின்ன ஏஆர் ரஹ்மான், திலீப் அப்போ பேர், அப்போ தேவாசர் பிரதர்ஸ், சபேஷ் முரளி, இவங்க எல்லாம் இருப்பாங்க அந்த ஹாலில். ஸோ இளையராஜா சார் வந்து பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அந்த ஐடியாவை கான்செப்டை இந்த மாதிரி வரணும்னு சொல்லிவிட்டு ஏஆர் ரஹ்மான் அப்போ தான் கம்ப்யூட்டர்னு ஒன்று ஹி வாஸ் வெரி குட் ஆன் தேட். ஸோ அங்கே உட்காந்துருப்பார், ஓரமாக அவன்கிட்ட போய் இந்த ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு ஃபீட் பண்ணார் அவருக்கு. ஏஆர் ரஹ்மான் உட்காந்து அதை பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டாரு, அங்கே ப்ளே பண்ணோம். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் மியூசிக் நாங்கள்லாம் கேட்டோம். தட் இஸ் ஒன்றுமே இல்லை, யாருமே வாசிக்கல, பட்டன் தட்டினா மியூசிக் வெளியில் வருது. தட் வாஸ் சச் 85, 86 இட் வாஸ் அ கிரேட் திங். அதை கேட்ட உடனே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிவிட்டு சின்ன எடிஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இட் கேம் டு. ஆனால் அதை ரிஹர்சல்ஸ் பண்ணால் தான் அந்த பாட்டு நல்லா வரும். ஸோ யார் பண்ணலாம், ரகு மாஸ்டர் அப்போ பிஸி, அவர் வர முடியல. ஸோ சுந்தர மாஸ்டர் வந்தார். அதை வந்து எப்படி பண்ணலாங்கிறதுக்கு வித்தியாசமாக பண்ணணும், வெறும்னா டான்ஸாக இருக்கக்கூடாது, லவ் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், அது டான்ஸ்லேயே ஒரு பிக்சரைசேஷன் ஸ்டைல் இருக்கணும். இது வந்து அந்த டைமில் நான் ஒரு ஃபிலிம் வந்தது ஆல் தட் ஜாஸ்ன்னு ஒரு படம், நான் ரொம்ப அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். அனந்த் சார் தான் எனக்கு போட்டு காட்டினார் அதை. ஸோ இந்த நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார்கிட்ட, டைரக்டர்கிட்ட. ஸோ இது மாதிரி அதெல்லாம் வச்சுட்டு ஸ்ட்ரீக் லைட்ஸும் பவுன்ஸ் லைட்ஸும் எல்லாமே ஒரு அங்கங்கே தான் ஃபேஸ் வரும் சார். நான் டான்ஸுக்கு நல்லா ஸ்மோக்கெல்லாம் போட்டு ஏதோ சொன்னேன் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. சுந்தர மாஸ்டர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கும் பண்ணலாமே. ரகுநாத் ரெட்டி வந்து சார் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. பாலச்சந்தர் சார் ஓகே பண்ணிட்டார். கமல் சாருக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் டைம்ஸ். அவரோட இந்த சீக்வன்ஸை பேசும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணலான்னு சொல்லிவிட்டு 3 days ரேவதிக்கு ஃபுல் ரிஹர்சல்ஸ் நடந்தது. அப்புறம் கமல் சாரோட ரிஹர்சல் நடந்தது. அப்புறம் தான் வி டிட் தட் ஷூட்டிங். ஒரு கன்வென்ஷன் ஹால் இருந்தது, ஒரே ஒரு பியானோ. அந்த சாங் அந்த கொண்டு வந்து அந்த டான்ஸ்லேயே இந்த முள்ள ஆடி 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 ஹீ நோஸ் தட் இஸ் இன் லவ், பட் ஹி கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு தவிப்பார். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டோம், அங்கே ஒரு சுவிட்ச் போர்டுக்கு போய் இங்கே தட்டுவார், வேறு ஏதோ லைட் வரும், இங்கே தட்டுவார், வேறு ஏதோ லைட் வரும். டாப் டாப் ப்ளே ஆஃப் லைட்ஸ், ப்ளே ஆஃப் எமோஷன், அவரோட மைண்டை காட்டுறதுக்கு இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கட்ஸ். போட்டு டாப் டாப்லாம் கட் பண்ணி அப்படியே அந்த ஃபைனல் ஒரு ஸ்ட்ரீக் லைட்டு, ஹீ வில் சே ஐ லவ் யூ. அவள் வந்து ஹெசிடேட் பண்ணும், என்னாச்சு, என்ன தடுக்கிறது, ஒன்று உங்கள் தாடி தான் தடுக்கிறதுன்னு ஹியூமராக சொல்லுவாள், சிரிப்பார். அப்போ நான் உன்னை காதலிக்கிறேன்னு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு என்ன இடைஞ்சல்? அப்படியே அதே மியூசிக்கில் அவள் ஓடி போவா, ஃபுல் பேர்ன் அவுட் பண்ணிட்டார். அந்த பேர்னிங்கில் ஷி வில் கோ டான்ஸிங் இன் தட், ஹி வில் பி வாட்சிங். த ஹோல் சீக்வன்ஸ் பிகேம் எ கிளாசிக். அந்த ஏஆர் ரஹ்மான் அந்த மியூசிக்கை பண்ணினது ஃபஸ்ட் டைம், கம்ப்யூட்டர் மியூசிக், இளையராஜா சாரோட அந்த பேட்டர்ன் ஆஃப் அந்த ஐடியா கொடுத்தது அவர், ரஹ்மான் சார் அதை ரெடி பண்ணார். நம்ம சாங்கு தவிர முன்னே மியூசிக்கே வந்து ஒரு படத்தில் ஹைலைட் எடுத்து அதனோட ஆடியோ கேசட்டில் அது போட்டாங்க, அது ரொம்ப ஹிட் அது. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இதில் இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கட்ஸ் எல்லாம் பண்ணுறது இன்னொரு டைம் அந்த எடிட்டிங்கோட வந்து மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு, அந்த பிகினிங்கில் அந்த சூசைட் டைமில் ஒரு கட்ஸ் பண்ணியிருப்பாங்க. கணேஷ்குமாரோட எடிட் அது, அவ்வளோ ஷார்ட்ஸ். ஐம் டெல்லிங் யூ, எடிட்டிங் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் ஷார்ட்ஸ். எவ்வளோ வாட்டர் ஃபால், எவ்வளோ நினச்சாலும் எடுத்திருப்பார். ஃபிலிமாக ஸ்டாக்காக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து அந்த ஷார்ட்ஸ் வந்து அந்த பிகினிங்கில் 1, 2, 3 சொல்லும் போது கட்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். நான் இப்போ கூட ஐ ஃபெல்ட் அந்த சீக்வன்ஸ் மட்டும் அந்த 12 minutesஸை இன்றைக்கி 4K பண்ணி அதுக்கு டால்பி அட்மாஸ் எல்லாம் போட்டு மியூசிக்கையும் ஸ்டீரியோஃபெக்ட் பண்ணி அதை அழகாக ஒன்லி அந்த 10 minutesஸை ரிலீஸ் பண்ணால் இட் வில் பி அ கிரேட் ஜாய். ஒரு you will enjoy that work of KB sir and the whole team. It will be a classic scene to be seen today by இந்த காலத்து audience also will love it. ஸோ இந்த சாங் வந்ததுக்கப்புறம் ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலி படம் எண்ட் ஆகிடுது. கமல் சார் கேரக்டர் he lost his girlfriend, now he's fallen in love. ரேவதி she successful, நல்ல ஹியூமரஸாக அந்த கேரக்டர் கொண்டு போய் ஐ லவ் யூ கொண்டு வந்துட்டார். இங்கேருந்து தான் பிரச்சனையே. ஆக்சுவலி ஹீ ஹேட் அ வெரி நியூ கான்செப்ட். அங்கே அந்த அவள் சின்ஹலிஸ் கேர்ள் பண்ணுறதுக்கு ஒரு கதை இருந்தது. அதில் அங்கே டான்ஸ் கொரியோகிராஃப் ஹாலில்
ஹுசைனி ஒரு கேரக்டரும் சுந்தர் ஒரு கேரக்டர், 2 பேருமே ஸ்ரீலங்கன் தமிழ். அப்போ அந்த எல்டிடி அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்தது. அப்போ இந்த மேட்ரை வந்து அதில் கொண்டு வந்துட்டார். அதுதான் தட் இஸ் த ஸ்டோரி விச் வில் கம் அஸ் அ லாஸ்ட் போர்ஷன். அந்த பொண்ணோட லைஃப் ப்ராப்ளத்தில் வரும், த்ரெட்டன் ஆகும், அவங்க வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பா ஒரு கேரக்டராக இருப்பார். இதெல்லாம் கொண்டு வரும்போது அந்த ஸ்டோரி வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போகும். கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை உள்ளே கொண்டு வந்துட்டார். அண்ட் வி ஷார்ட், ஹெவிலி ஷார்ட், நல்ல சீக்வன்சஸும் எமோஷனும் ட்ராமாவும் அந்த இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பொலிட்டிக்கல் எல்லா டயலாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த எல்லாமே ஐ திங்க் ஆடியன்ஸோட லவ்ட் இட். அவர் எப்படி தண்ணீர் எடுப்பார், எப்படி அந்த ஒரு அச்சமல்லி அந்த பேட்டர்னுக்கு போயிட்டார். இட் வாஸ் ஸ்ட்ராங், ஹார்ட் ஹிட்டிங் டயலாக்ஸ் அண்ட் எமோஷன். கமல் சார் பேசும்போதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்னாச்சு, படம் ரெடியாகி ரிலீஸுக்கு 1 day பிஃபோர் சென்சருக்கு போச்சு படம். யூ ஒன்ட் பிலீவ் இட், 500 அடிக்கு மேலே தூக்க சொல்லிட்டாங்க, கட்டுட்டாங்க சென்சரில். ஆல் தட் ரெஃபரன்சஸ் டு ஆல் தோஸ் எல்டிடி இஷ்யூ, ஸ்ரீலங்கன் இஷ்யூ எடிட்டட் சார்ட்டாங்க. ஒன்றும் புரியல. நாளான்னைக்கு ரிலீஸு, பெரிய லிஸ்ட், தட் இஸ் அவங்க சென்சர் லிஸ்ட்டை பார்த்தா ஒரு 4 பக்கம் போகிறது. அண்ட் ஆல்ரெடி தியேட்டரில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, போஸ்டர் போட்டாச்சு, எல்லாம் ரெடி. நவ் யூ ஹாவ் டு ஐதர் கட் இட், ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, யூ ஹாவ் டு டூ இட். நைட்டோட நைட்டாக எல்லாம் ரிமூவ். அங்கேருந்து சாப் ஆச்சு பாருங்கள் அந்த படம். அப்படியே மேசக்கர் ஆகிடுது. எல்லாம் எங்கெல்லாமோ ஜம்ப் ஆகிடும், அங்கே கட்டு இங்கே கட்டு. இட் வாஸ் கேவாஸ். ஒரு பியூட்டிஃபுல் ஒரு மேட்ரை கொண்டு போய் முடித்தது அப்படியே மேசக்கர் ஆகிடுது ஆன் தட். பட் த வெயிட் ஆஃப் த ஸ்டோரி, த வெயிட் ஆஃப் த பிகினிங், அதிலே அந்த ஃபிலிம் வந்து கேரி ஆகி ஐ திங்க் பப்ளிக்கும் புரிஞ்சு போச்சு. நிறைய கட்ஸ் ஆகிருக்கு, அவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க அந்த எண்டு போர்ஷனை. பட் அதர்வைஸ் இட் வுட் ஹேவ் பீன் அ கிரேட். அந்த ஒரிஜினல் வெர்ஷன் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு இல்லை, பட் தட் வாஸ் அ கிரேட் ஸ்டோரி விச் வாஸ் பாலச்சந்தர் சிக்னேச்சர் அந்த லாஸ்ட் போர்ஷனில். அது அப்படியே மிஸ் ஆகிடுது அந்த படத்தில். பட் அன்றைக்கி கிரேஸு, அந்த படம் வாஸ் அ மியூசிக்கலி சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த ஃபஸ்ட்டு 10 minutes, அப்புறம் பின்னாடி சார்லி சாப்ளின் அந்த கேரக்டர் எல்லாமே பிகேம் அ கிளாசிக். இட் வெண்ட் ஆன் டு பிகம் சில்வர் ஜூப்ளி பிக்சர். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் சீக்வன்ஸ் என்னென்னா, அந்த சார்லி சாப்ளின் கேரக்டர் வச்சுருந்து ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணு சொல்லி அந்த மாமாவுக்கு கொடுமா ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ஃபிஷர்மேன் கோவிலில் ஷூட் பண்ணுறோம். சுந்தர மாஸ்டர் தான் பண்ணார். கிரேசி ஐடியாவோடு வந்தார் கமல் சார். சார்லி சாப்ளின் வந்து 12 frames தானே எப்போதுமே சார், பாட்டு லிப்பு கரெக்டாக இருக்கும், 12 frames எடுப்போம் சார், ஆனால் லிப்பு கரெக்டாக இருக்கணும். ஹவு இஸ் இட் பாசிபிள்? 12 frames ஒன்றா லிப்பு வரவே வராது. அப்போ சொன்னார் சார், சாங்கை வந்து 48 frames நாகரா ப்ளே பண்ணணும் சார். ஸோ சாங் எப்படி வரும்னா, எங்களுக்கு ஷூட்டிங்கில் மாமாவுக்கு குடுமா ஸ்லோ மோஷனில் வரும் பாட்டு. இவர் லிப்பெல்லாம் அதில் தான் மேட்ச் பண்ணணும். மாமா, ஆனால் ஆக்ஷன் வந்து 12 frames மேட்ச் ஆகிறதுக்கு எப்படி பண்ணிகிட்டே இருப்பார். ஹவு கேன் யூ சிங்க்? லிப்பு அதில் சிங்க் இருக்கணும், பாடி ஹேஸ் டு பி இன் 12 frames டபுள் ஸ்பீடில் பண்ணிட்டு இருப்பார், டன்டட் பண்ணியிருப்பார். ரேவதி ஹேஸ் டு டூ எவ்ரி திங். நார்மலாக தெரியணுங்கிறதுக்காக ஷீ வில் டூ எவ்ரி திங் இன் ஸ்லோ மோஷன். அப்படி கையை கொண்டு போகணும், கிளாஸ் எடுக்கணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் டான்ஸஸில் அப்படியே பண்ணணும். ஒருத்தருக்கும் புரியல. ஃபஸ்ட் டைம் பாலச்சந்திரன் என்னையா பண்ணுறாய், ஒன்றும் புரியல சொல்லி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நாங்கள் ஒரு 4 ஷாட் எடுத்துகிட்டு பேக்கப் பண்ணி நேராக லேபுக்கு போய் அர்ஜென்ட்டாக அதை பிரிண்ட் எடுத்து எடிட்டிங்கில் மியூசிக் போட்டு காட்டினதுக்கப்புறம் தான் பாலச்சந்திரன் ஆடா கடவுளே எங்கேருந்தா யோசிச்சா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹோல் சாங் அந்த பேட்டர்னில் யாருக்குமே புரியாது. வெரி டிஃபிகல்ட். அதுவும் ரேவதி ஒரு டைமிங்கில் பண்ணணும், இவர் ஒரு டைமிங்கில் பண்ணுவார். கேமரா 12 frames இருக்கும். அந்த எங்கே மிஸ் ஆனாலும் காலி. அந்த சாங் வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷனில் வந்து பிளான் பண்ணி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். டெரிஃபிக். அவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறது, இவர் ஒரு பக்கம் இவர் ஸ்லோ மோஷன் பண்ணுறது, எல்லாமே ரொம்ப டெரிஃபிக்காக இருந்தது. எல்லாம் 3 days வாஸ் லவ்லி. அப்புறம் ஒரு ஐடியா சொன்னார். யார்? கமல் சார் ஒரு ஐடியாவோட வந்தார். இங்கே தான் டேஞ்சர் நடந்த ஒரு மேட்ரு சார். மாமாவுக்கு ரேவதி கேரக்டர் வந்து குடுமா கிஸ்ஸு கொடுப்பா, கிஸ்ஸு கொடுத்தோன்னே இவர் பறந்துடுவார் சார் அப்படின்னு ஒரு மேட்ரை சொன்னார். சாங் எண்டு அதுதான்.
அதுக்கு என்ன பண்ணலான்னா எப்படி பறக்கிறது கேட்டார். அதுக்கு நம்ம ரோப்பெல்லாம் போட்டு இழுத்துருவேன் சார், அந்த ஃபிஷர்மேன் கோ மேலேருந்து போட்டு அப்படி இழுக்கலான்னு ஒரு ஐடியா சொன்னார். பாலச்சந்தர் சாருக்கு இதெல்லாம் ஒரு படத்தில் கிடையாது. இவன் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான், டே இது பானமாடா, முடிஞ்சு போச்சுடா பாட்டு, விட்டுலான்டா அப்படிங்கிறாரு. சார் இது ஃபினிஷிங் மாமா குடும்பம் சொல்லி கிஸ் பண்ணி பறந்து போயிட்டான், சந்தோஷத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு பிடிவாதமாக அவர் அதே சொல்கிறாரு. சரி சொல்லி ஆக்செப்ட் பண்ணார். ஐ எம் டெல்லிங் யூ, அந்த டே அந்த மூமெண்ட் வந்து நாங்கள்லாம் ஃபிஷரும் ஒன்று ஃபேஸிங்கில் நிற்கிறோம், கேமரா ரெடி, மேலே டெரஸ்லேருந்து ரோப்பு பிடிச்சி அந்த ஃபைட் மாஸ்டர் அவங்க இழுக்க போகிறாங்க. இவர் அங்கே நின்றுட்டுருக்கார், ரோப்பெல்லாம் இருக்குது, கிஸ் பண்ணோன்னு அவர் பறக்கிறாரு. ஹீ வில் கோ அப் டு 20-30 feet, அப்படியே பறக்கிற மாதிரி ஆக்ஷன்லேயே இப்படி போவார். அவர் போயிட்டே இருந்தார். 25 feet 30 feet போகும்போது மேலேருந்து அந்த ரோப் கட் ஆகிடுது. ஃபுல் 30 feet ஃபுல் ஸ்பீடில் ஹி லேண்டட். கமல் சார் ஃபுல் ஸ்பீட், அப், நோ மூமெண்ட். பாலச்சந்தர் சார் ஆட ஆரம்பிச்சுட்டார், கத்து. அவர் டென்ஷன் ஆகிட்டார், பிபி, அவர் ஹார்ட் பேஷண்ட் வேறு. யோ என்னாச்சு, அவர் கிட்ட போக முடியல, அவரால் பயந்து நிற்கிறாருங்க. எல்லோரும் ஓடினாங்க, ஃபுல் க்ரௌட் அவர் சுற்றி. அந்த டைமில் கூட கமல் சார் கான்ஷியஸ் என்ன சொல்கிறது, வேண்டாம் யாரும் வராதிங்க, யாருக்கிட்ட வராதிங்க, யாரும் தொடாதீங்க சொல்கிறாரு. அதில் கூட பிகாஸ் பாதி டைம் எப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது எல்லோரும் வந்து இழுப்பாங்க பாருங்கள், அங்கே தான் மேஜராக ஜாஸ்தி ஆகிடும் தெரியும் அவருக்கு. யாரும் தொடாதே கத்துறாரு, கொட்டு நிற்கிறாரு. யாரோ போகணும்ல, இப்போ அவர் தூக்கணும், வண்டியில் எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் போகணும். அவருக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை, அப்படியே இருக்காரு, ஃபுல் தலைகீழப்படுத்தின்னு இருக்காரு. மொல்ல டேர்ன் பண்ணுறாரு. அப்போ சுந்தரமூர்த்தி மேக்கப் மேன். சுந்தரமூர்த்தி கமல் சாருக்கு ஒரு லாங் ட்ராவல், பிகினிங்லேருந்து அவர் 2 பேரும் தான் எல்லா சினிமாவில், ஆல் ஹிஸ் ஃபிலிம் சுந்தரமூர்த்தி தான் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் நடுவில் அவர் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து தனியாக வந்துட்டார். ஸோ சுந்தரமூர்த்தி அண்ட் கமல் சார் வேர் நாட் ஆன் டாக்கிங் டேர்ம்ஸ். படம் இப்போ பாலச்சந்தர் யூனிட்டுக்கு இருந்தாலும் இவர் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுவார் எக்ஸப்ட் கமல் சார். இந்த டைமில் அவ்வளோ வருஷம் அவளுக்குள்ளே தே நோ ஈச் அதர் ஸோ வெல்ங்கிறதுக்கு பியூட்டிஃபுல் மேட்ரு என்னென்னா, என்ன கோவம் என்ன அவளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விட்டுட்டு சுந்தரமூர்த்தி மட்டும் ஓடி காரில் இருந்தார், ஓடி வந்தாருங்க. வந்த உடனே கமல் சார் பார்த்து கிளம்பணும் எல்லாரும் சொல்லிட்டு ஆமா அப்படின்னு குரல் கேட்டார் கமல் சார். சுந்தரமூர்த்தியை பார்த்தாரு, ஓகேன்னு கை காட்டிட்டார். அவ்வளோதான். ஈ நியூ ஐ ஆம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் வித் சுந்தரமூர்த்தி. தட்ஸ் ஆல். டப்பு நாங்கள் எல்லாம் தள்ளிட்டு அழகாக நேக்காக அவர் தூக்கின்னு நேராக காரில் எடுத்துன்னு போயிட்டாங்க. 2 மாதம் நோ ஷூட்டிங். பேக் காலி, பேக் போன் காலி, கால் ஃப்ராக்சரோடு படுத்துட்டு இருக்கார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துலேயும் ஒரு த்ரில். இந்த மாதிரி கமல் சார் ஏதோ ஒரு பண்ணிகிட்டே இருப்பார் சொல்லுவார். ஆனால் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு பாலச்சந்தர் சார். திட்டினார், உனக்கு எதுக்கடா நல்லா இருக்கும். தட் இஸ் அவளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பேசுகிற விதம். பட் தட் சாங்கை கட் பண்ணிட்டு பார்த்த உடனே வாட் அ சாங். அது டபுள் ரோல் ஒரு கொண்டு வந்திருப்பார். அந்த கமல் சாரும் அங்கிள் வருவார், 2 பேருமா ஒரு காம்படிஷன். ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் புஷிங். தட் இஸ் டோட்டல் கமல் சார்ஸ் கான்செப்டும் அந்த திங்கிங்கும் அந்த ஹோல் ஐடியாவே சுந்தரம் மாஸ்டர் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்னென்ன. அவர் சொல்லி அதை பிளான் பண்ணி அந்த டைமிங்கில் பண்ணினது I think one of the masterpiece. So on the whole, what I want to say is, Punnagai Mannan was a classic in its own way. அதனோட highlight was the first 15 minutes. அப்புறம் சார்லி சாப்ளின் கேரக்டர், கமல் சாரோட brilliant performance, ரேவதிக்கு அவ்வளோ பெரிய கமல் சார் கூட காம்படிஷனில் she did brilliantly, and the way it was shot, the way it was picturized, went on to become a super duper hit. And that was my last film with Balchandar sir as associate director. அதுக்கப்புறம் என்னோட ஜர்னி slowly I started coming out to Balchandar sir and went to do Satya. நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணணும்ங்கறத முடிவு பண்ணி. உனக்கு வேண்டியவங்களை யாராவது கொன்னு போட்டா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.